ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 112. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 112 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. என்னையே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய வெயிட் லாஸும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு டே பை டே நான் எந்த மாதிரிலாம் ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மாதிரி வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் கொடுக்குற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபுட்டில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை, எந்த ஒரு டயட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லை. நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அந்த ஃபுட்டை நல்லா எடுத்துக்கிறேன், ஆனால் பேலன்ஸாக எடுத்துக்கிறேன். அது மாதிரி தான் நீங்களும் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே சாப்பிடுங்க, பட் பேலன்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்காக அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இல்லை. அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்லாம். என்னுடைய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மோஸ்ட்லி அடிக்கடி அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடுவேன். பட் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குவேன். இப்போ நீங்கள் மதியான நேரத்தில் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஏதாவது காப்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்காமல் வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேயோட கலோரிஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் வெளியில் போய்ட்டு நல்ல ஒரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா நைட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். இந்த மாதிரி தூங்கும்போது என்னுடைய வெயிட் லாஸு சூப்பராக இருக்குது. நான் நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் என் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, இல்லைனா பேலன்ஸ் ஆகும், இல்லைனா மோஸ்ட்லி எனக்கு லாஸ் இருக்குது. நான் 3 மந்த்ஸில் 10 kg வரையுமே சூப்பராக லாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு மெசேஜில் எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே ஜீரா வாட்டர் ஆர் வெந்தய வாட்டர் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெந்தய வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு 4-5 பூண்டு நெய்யில் வதக்கி சாப்பிட்டு. இது எல்லாமே கண்டிப்பாக சாப்பிடணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஜீரா வாட்டர் வெந்தய வாட்டர் எடுத்திங்கன்னா கூட ஓகே தான், இல்லைனா வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்திங்கனாலும் ஓகே தான். ஏதாவது ஆப்ஷனல் தான். எனக்கு நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த டைமுக்கு ஒரு half an hour ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறனால நான் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதனால் ஸோ நீங்கள் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. இல்லை முடியலைன்னா நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிங்கனாலே ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு டீடாக் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 to 9 o'clock நான் எப்போவுமே சாப்பிடுவேன். இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு எக்கு ஃபுல்லாமே பாயில்டு பண்ணி ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்காக ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்து ஆலு பரோட்டா மினி பரோட்டாவாக பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவங்க கேக் மாதிரி நினச்சி நல்லா சாப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி நீங்கள் சப்பாத்தி பிசைகிறீங்க, பூரி சுடுறீங்க, அந்த மாதிரிலாம் சப்பாத்தி பிசைகிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தயிர் போட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கேக் மாதிரி பஞ்சுன்னு இருக்கும். அது கூட கொஞ்சம் ரைத்தா வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக சாப்பிடவே கூடாதுன்னா அப்படி இல்லை, 1 bite 2 bite சாப்பிட்டுக்கோங்க. மித்தபடி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இங்கே நிறையாவே சாப்பிட்டுக்கலாம். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு 1 o'clockலேருந்து 12 o'clock நான் 1 o'clockலேருந்து 2 o'clock நான் லஞ்ச்லாம் முடிச்சிருவேன். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு ஒயிட் எக் ஃபுல்லாமே எடுத்துகிட்டேன். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 5 முட்டை வரைக்குமே சாப்பிடலாம். ஆனால் ஒரு முட்டையில் உள்ள மஞ்சக்கரு மட்டும்தான் சாப்பிடணும். மித்த 4 முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரோட்டீன் ஆகும். அதுக்காக மஞ்சக்கரு சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஒரு முட்டையில் இருக்க மஞ்சக்கரு எடுத்துக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டாச்சு ஃபைபருக்காக. அதுக்கடுத்து ரைத்தா எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபி மாதிரி ஒரு கறிச்சோறு பண்ணியிருந்தேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கறிச்சோறு பிரியாணிக்கு தப்பி பிறந்தவன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த கறிச்சோறு சாப்பிடும்போது எனக்கு பிரியாணியை விட இதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோடைய ரெசிபி வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது
பண்ணும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணிலாம் மோஸ்ட்லி வந்து நல்லா கொஞ்சம் இது விதையாக இருக்கும், அதனால் அவங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க விரும்பி. பட் இது வந்து நம்ம சிக்கனோட சோறோட நல்லா குழச்சி கிண்டும் போது நல்லா ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கும். பட் இது சிக்கன் கறிச்சோறு தான். இது செம்ம டேஸ்டாக இருந்துச்சு, என் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் போல் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹெல்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் லாஸில் ஸ்கிப் பண்ண போகிற ஒரே விஷயம் அப்படி என்னென்னா ஒயிட் சுகர் மட்டும் தான். நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வெயிட் லாஸில் பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த வாக்கிங் தான். நம்ம டெய்லி யாராக இருந்தாலுமே 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி வாக் பண்ணும்போது உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்கும். மைண்டு வீட்டுக்குள்ளே இருக்கனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வாக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்கள் 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ்னு சொல்கிறீங்க, எப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணுறவங்கன்னா 5000 ஸ்டெப்ஸ் வந்து 1 ஹவர் வரைக்கும் வாக் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறவங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்ம 5000 ஸ்டெப் வாக் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து ஸ்லோவாக தான் வாக் பண்ணேன். ஸோ 1 ஹவர் வரைக்குமே நான் வாக் பண்ணேன். 5000 ஸ்டெப்ஸ் தான் நான் வாக் பண்ணேன். முடிஞ்சவங்க 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். ஒரு தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 2 தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு சட்னி வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய நைட்டு டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஃபுட்டையுமே நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவேன். சாப்பிட்டும் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.